மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கன்னியாகுமரி கடற்கரை சாலையில் 1,45,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் பேரறிவு சிலை வெள்ளி விழா நினைவு வளைவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைந்திருக்கிறார். சதாம், நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக தற்போது முதல்வர் கன்னியாகுமரிக்கு வந்தடைந்தார். இந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் கன்னியாகுமரியில் உள்ள இந்த திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தையொட்டி இந்த பிரம்மாண்ட அலங்கார வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வளைவை சுமார் 1 கோடி ரூபாய் 1,40,00,000 மதிப்பிலான இந்த ஐயன் திருவள்ளுவர் பேரறிவு சிலா வெள்ளி விழா வளைவினை தற்போது திறந்து வைத்துள்ளார். உடன் அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், அதே போல அரசு அதிகாரிகள் ஏராளமான உடன் மேலும் இதனை முடித்த பின்னர் இன்று மாலை 6:30 மணி அளவில் புத்தளம் கல்லடி விலை பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய முதல்வர் படைப்பகம் மற்றும் முன்னாள் முதல்வரின் உருவச்சிலையை அமைக்கப்பட்டுள்ளது. அதனையும் திறந்து வைத்துள்ளார். மேலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் இந்த நூலகம் இணையதள வசதி மற்றும் அமைதியாக படிக்கும் சூழல் ஆகியவற்றை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனை இன்று மாலை ஒரு 6:30 மணி அளவில் முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து நாகர்கோவில் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த வேப்பமுடி ஜங்ஷனில் உள்ள சர்ச் பி ராமசாமி ஐயர் நினைவு பூங்காவில் அமைந்துள்ள தியாகி பொன்னப்பநாதர் சிலைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 50 லட்சம் செலவில் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதனையும் இன்று மாலை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று 25ஆம் தேதி நாளை காலை 9:30 மணி அளவில் நாகர்கோவில் கங்காடியா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மற்றும் புதிய திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார். இதில் நாகர்கோவில் மாநகராட்சியின் முக்கிய பேருந்து நிலையமான வடசேரியில் ரூபாய் 69 கோடி மதிப்பீட்டில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அதை உருவாக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை முதல் தொடங்கி வைக்க உள்ளார். அதே போல தக்கலை பேருந்து நிலையம் கலைஞர் நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 6,39 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. இதுவும் அன்றைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளது. மேலும் குளித்துறை நகராட்சிக்கு உட்பட்ட மார்த்தாண்டம் மீன் சந்தை மற்றும் காய்கறி சந்தைகளை நவீனப்படுத்தப்பட்டதுடன் பொதுமக்களின் வசதிக்காக கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பணிகள் முடித்துள்ளன. இதனையும் முதலமைச்சர் நாளைய தினம் திறந்து வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆசாரிப்பள்ளத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய MRI ஸ்கேன் மையம் உட்பட பல்வேறு திட்டங்கள், புதிய கட்டிடங்கள், அதே போல மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். இதை சுமார் 25,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் வருகையொட்டி தென் மாவட்டங்களில் உள்ள ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.